புலமை விளக்கம் 2025 மாதிரி பரீட்சை உண்டு, வினாத்தாள் உண்டு. அதற்குரிய விளக்கங்கள் பார்க்க போறோம். எல்லா வினாக்களுக்கும் சரியான விடையை தெரியண்டா கட்டாயம் கோடு போட வேணும். சரியான விடைக்கு கீழே கோடு போட போறோம். அதுல முதலாவது கேள்வி, கட்டத்தின் உள்ளே உள்ள உருவிற்கு பெருமளவு ஒத்ததாக வரையப்பட்ட உரு எது? தரப்பட்ட கட்டத்துக்குள்ள உள்ள உருவோட ஒத்ததாக வரையப்பட்ட உரு முதலாவதா, ரெண்டாவதா, மூன்றாவதா என்றா பார்க்க போறோம். விட வரப்போது மூன்றாவது. அது கண்ணால வடிவா பார்த்தா விட தெரியும். அதே போல இரண்டாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் மிக பொருத்தமான சோடிகளவை? 3 படம் தந்திருக்கு, அதுல 2 படம் சோடியாக வரப்போகுது. அதுல ஏ என்ற படத்துல பொங்கல் பொங்குறாங்கள் இஸ்லாமியர்கள், பி என்ற படத்துல கோயிலும் தவிலும் இருக்குது, சி என்ற படத்துல கரும்பலகையும் பாடசாலையும் இருக்குது. எனவே பொருத்தமான சோடிகள் பியும் சியும். காரணம், கோயில் என்றா இந்து கோயில்களில் தவில் இருக்கும், பாடசாலை என்றா கரும்பலகை இருக்கும். பொங்கல் வழிபாடு இஸ்லாமியர்களோட தொடர்பு குறைவு. எனவே விட வரப்போறது இரண்டாவது விட. 3ஆம் 4ஆம் வினாக்களில் கூட்டத்தில் உள்ள தொகுதியுடன் சேர்ப்பதற்கு மிக பொருத்தமான உரு. அந்த கூட்டத்துக்குள்ள பெறப்போற பொருத்தமான உரு. அதுல வயலின், புல்லாங்குழல், கிட்டார் இருக்குது. அதே அடிப்படையில முதலாவது விட மிருதங்கமா. அதன் அடிப்படையில மிருதங்கம் தோல் கருவி, இரண்டாவது நரம்பு கருவி, மூன்றாவது நரம்பு கருவி. ஏற்கனவே கூட்டத்துக்குள்ள துளை கருவி இருக்குது, நரம்பு கருவி இருக்குது. அப்படி இல்லாத கூட்டத்துக்குள்ள இல்லாதது தோல் கருவி. எனவே விட வரப்போது முதலாவது விட மிருதங்கம். 4ஆவது கேள்வி, படம் தந்திருக்குது. கத்தரிக்காய், கரிமிளக, தக்காளி பழம். இவற்றுக்கு பொருத்தமானது தென்னை மரமா, பலா மரமா, செடிகளா? இவற்றுக்கு பொருத்தமானது செடி. செடியை கொண்ட படம் முதலாவது. இரண்டாவது தென்னை மரத்திலிருந்து தேங்காய் வரப்போது, பலாமரத்திலிருந்து பலாக்காய் வரப்போது. இந்த மூன்றுமே செடி வகை தாவரங்களாக காணப்படும். 5ஆவது கேள்விக்குள்ள வரப்போறோம். 5ஆவது கேள்வி, பணப்பையில ரூபாய் 5 நாணயங்களும் 4, ரூபாய் 2 நாணயங்கள் 3 இருந்தன. குமார் 5 ரூபாய் நாணயங்கள் 2 வெளியே எடுத்தானெனில் தற்பொழுது அப்பணப்பையில் உள்ள நாணயங்களில் இருந்து மாலா 5 ரூபாய் நாணயங்களை எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் எத்தனை? 5 ரூபாய் நாணயங்கள் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உட்பக்கம் தெரியாத பட்டி என்று சொல்லுற. அப்ப 5 ரூபாய் நாணயம் 4 இருக்குது. அடுத்தது 2 ரூபாய் நாணயம் 3 இருக்குது. அதுல என்ன நடக்குதாவே என்றா, குமார் 5 ரூபாய் நாணயம் 2 எடுத்துட்டானே என்றா 4ல இருந்து 2 கழிச்சா இப்ப 5 ரூபாய் நாணயம் 2 தான் இருக்குது. 2 ரூபாய் நாணயத்தை வச்சு 5 ரூபாய் நாணயத்தை வெளியே எடுக்கிறார். அதால 2 ரூபாய் நாணயம் எத்தனை இருந்தாலும் எங்களுக்கு பாதிப்பும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. கேட்ட கேள்வி, தற்பொழுது பணப்பையில் உள்ள நாணயங்களிலிருந்து மாலை 5 ரூபாய் நாணயங்கள் எடுப்பதற்கான சந்தர்ப்பம் 2 சந்தர்ப்பம் தான் தரப்போகுது. காரணம், இப்ப 2 5 ரூபாய் நாணயம் தான் இருக்குது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு 5 ரூபாய் நாணயம் பெறும், மற்ற சந்தர்ப்பத்தில் மற்ற 5 ரூபாய் நாணயம் பெறும். எனவே 2 சந்தர்ப்பமாக இருக்கு. 6ஆவது கேள்வி, குமார் வடக்கு நோக்கி நிற்கும் போது வைத்தியசாலை கிழக்கு பக்கமாக இருந்தது. திசைக்கேள்வி வருகிறது. குமார் வடக்கு நோக்கி நிற்கிறான். வடக்கு நோக்கி நிற்க வைத்தியசாலை கிழக்கு பக்கமாக இருந்தது. அவன் கிழக்கு நோக்கி நிற்கும் போது வைத்தியசாலை எத்திசையில இருக்கும். இப்ப பார்க்க போற 6ஆவது கேள்விக்கு திசையை போடுவோம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இப்ப இதுல வைத்தியசாலை இருக்குது, இதுல குமார் நிற்கிறான். இப்ப குமார் இங்க பார்த்து கூட நிற்கிறான். குமார் இது கேட்க வைத்தியசாலை கிழக்க நோக்கி நிற்குது. இப்ப குமார் கிழக்க நோக்கி இப்ப திரும்பிட்டான். வைத்தியசாலை எங்க இருக்க போகுதுன்னா அது கிழக்கு தாங்கடா இருக்கு. வைத்தியசாலை இடம் மாறாதானே, கட்டடங்கள் திசையும் மாறாது, இடமும் மாறாது. அதனால வைத்தியசாலை எத்திசையில இருக்கு, கிழக்கு திசையில.
ஏழாவது கேள்வி, நோயற்ற குறைவற்ற வாழ்வே செல்வம். இதனை சரியான வாக்கியமாக மாற்றியமைக்க எத்தனை விலகைகளை மாற்ற வேண்டும்? சரியான வாக்கியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்ப இந்த வாக்கியத்தை மாற்றி அமைக்க வேணுமே என்ற எத்தனை விலகையை மாற்ற வேணுமே என்ற ரெண்டே ரெண்டு விலகையை மாற்ற போறோம். இதுல நோயற்ற குறைவற்ற வாழ்வு செல்வம். இப்ப பார்க்க போறோம். சரியான வாக்கியம் நோயற்ற சரி, செல்வம் சரி. இந்த ரெண்டு விலகையும் பிரச்சனை இல்லை. மாற வேண்டியது நோயற்ற வாழ்வு என்றது இஞ்ச வர வேணும், குறைவற்றது என்றது இஞ்ச போகணும். எனவே எத்தனை விலகைகளை மாற்ற வேண்டும் தெரியாக்குறதுக்கு ரெண்டு விலகைகளும் முதலாவது விடையாக இருக்கு. எட்டாவது கேள்வியில சின்னதொரு திருத்தம் வரும் என்று நினைக்கிறேன். உங்களுடைய ஸ்கீமிலையும் சின்னதொரு தவறு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பார்க்க போறோம். வரிசை ஒன்றில இடமிருந்து வலமாக 5 மாணவர்கள் தரையில் அமர்ந்துள்ளனர். போட்ட பார்க்க போற ராசா 8வது கேள்விக்கு 5 மாணவர்கள் இடமிருந்து வலம். இப்ப வேற இந்த மார்க்கர் இருக்கிற கை வந்து விளக்கை, பேப்பர் இருக்கிற கை வந்து இடக்கை. இங்கே இருந்து இங்க நோக்கி 5 மாணவர்கள், 1 மாணவர், 2 மாணவர், 3 மாணவர், 4 மாணவர், 5 மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார். 1 2 3 4 5 சொல்லப்பட்டது. அமர்ந்துள்ளன. இரண்டாவதாக அமர்ந்துள்ளவர் சீதா. அப்ப இரண்டாவது இடத்துல சீதா போறோம். செய்முறை போடுற விளக்கத்தையும் போடுற முறையையும் விளக்கத்தையும் பேர். இவ்வளவு இடதுகை பக்கமாக இருப்பவர் சுதா. இப்படித்தான் சீதா பார்த்து கொண்டிருக்கிறார். சீதா இப்படி பார்த்தாலேன்னா மாக்கர் உள்ளது வலதுகை, இது இடதுகை. இடதுகை பக்கமாக இருக்க போறது யாராம்? சுதா. கடைசியில் அமர்ந்துள்ளவர் மாலினி. கடைசியில் அமர்ந்திருக்கிறது மாலினி. இவர் சிந்துவிற்கு, அடுத்த சொல்லுங்க சின்ன ஒரு திருத்தம், இவர் சிந்துவிற்கு, மாலினி இவள் சிந்துவிற்கு வலக்கை பக்கத்தில் அமர்ந்துள்ளார். மாலினி இவள் சிந்துவிற்கு. அப்ப இதுல சிந்து வரப்போகுது. சிந்துவிற்கு வலக்கை பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுல இடக்கை பக்கம் என்று பேப்பர்ல வந்திருக்கு. அது திருத்தவனம் பட்டி போட்டு வலக்கை பக்கத்தில் அமர்ந்துள்ளார். மாதவி சீதாவிற்கு வலக்கை பக்கத்தில் அமர்ந்துள்ளார். சீதாவுக்கு வலக்கை பக்கத்தில் யார் இருக்கிறாள்? மாதவி. இப்ப 5 பேரையும் எழுதிட்டார். அமர்ந்துள்ளாரின் சிந்துவிற்கு வலப்பக்கம் இருப்பவர். சிந்துவுக்கு வலப்பக்கம் இந்த கைதான விளக்கை பெறப்போறது மாலினி. 2வது விட அதுல சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்குது. அந்த விளக்கத்தை கவனித்தீங்களா? சரி. 9வது கேள்வி, ரோஹிணியிடம் இருக்கும் புத்தக பை ஒன்றின் நிறம் பற்றி சரியாக தீர்மானிப்பதற்கு தேவைப்படும் இரு கூற்றுக்களும் யாவை? ஏ வந்து கீர்த்தியிடம் உள்ள புத்தக பை மஞ்சள் நிறமுடையது. பி வந்து விதுசாவிடம் உள்ள புத்தக பை ரோஹிணியிடம் உள்ள புத்தக பையிலும் மென்னிறம் உள்ளது. சி வந்து விதுசாவிடம் உள்ள புத்தக பை கோகிலாவிடம் உள்ள புத்தக பையிலும் மென்னிறம் உள்ளது. டி வந்து கோகிலாவிடம் உள்ள புத்தக பையின் நிறம் ரோஹிணியிடம் உள்ள புத்தக பையின் நிறத்தை ஒத்தது. கேட்ட கேள்வி, ரோஹிணிக்கு இருக்கிற புத்தக பையின் சரியான கூற்றுண்டா ரோஹிணியோட சம்பந்தப்பட்ட கூற்று 2 கூற்று தான். பியும் டியும் விதுசாவிடம் உள்ள புத்தக பை ரோஹிணி உள்ள புத்தக பையிலும் பார்க்க மென்னிறம் என்றதும், கோவிலாவிடம் உள்ள புத்தக பையின் நிறம் ரோஹிணியிடம் உள்ள புத்தக பையின் நிறத்தை ஒத்தது என்றதும் தான் சரியானதாக இருக்கு. 2வது விட. 10வது கேள்வி, பின்வரும் நிகழ்வுகளை சரியாக ஒழுங்குபடுத்திய விடையை தெரிக. இதுக்கு விடையை வைத்து கண்டுபிடிக்க போறோம். 1வது விடையப்ப தீ சொல்லி இருக்கிற அதிகாலையில் எழுகிறார். அடுத்தது ஆடை அணிகிறார். பி. கியூ புத்தகங்களை தயார்படுத்துகிறார். ஆர் பெற்றோரின் பாதங்களை வணங்குகிறார். எஸ் முகம் கழுவுகிறார். எனவே கடைசியாக எல்லாம் முடிச்சு முகம் கழுவுகிறார் என்றதால 1வது விட விட. 2வது விட, டி அதிகாலையில் எழுகிறாள். எஸ் முகம் கழுவுகிறாள். பி ஆடை அணிகிறாள். கியூ புத்தகங்களை தயார்படுத்துகிறாள்.
ஆர் பெற்றோரின் பாதங்களை வணங்குகிறாள். ஓடர் சரி. மூன்றாவது அப்ப டி அதிகாலையில் எழுகிறாள். பி ஆடை அணிகிறாள். எஸ் முகம் கழுவுகிறாள். ஆர் பெற்றோரின் பாதங்களை வணங்குகிறாள். முகம் கழுவிட்டு பெற்றோரின் பாதங்களை வணங்குகிறார். அதால பிழை. பெற்றோரின் பாதங்களை வணங்கிட்டு முகம் கழுவுகிறார். அதால பிழை. அப்ப சரியான விட 10வதுக்கு 2வது. 11வது கேள்வி. QRS என பெயரிடப்பட்டுள்ள 3 வெவ்வேறுபட்ட கடிகாரங்களில் 2 அடுத்தடுத்த நாட்களில் வெவ்வேறான சந்தர்ப்பங்களில் காட்டிய நேர அட்டவணை நேரங்களின் அட்டவணை தரப்பட்டுள்ளது. QRS தமிழ வடிவாக்கவனி 3 வெவ்வேறுபட்ட கடிகாரங்கள் 2 அடுத்தடுத்த நாட்களில், அப்ப 2 நாள்ல வெவ்வேறு சந்தர்ப்பங்களில காட்டிய நேரம். அதன் அடிப்படையில பார்க்க போறோம். முதலாவது சந்தர்ப்பத்துல இது 8 மணியாக இருக்க, இவர் 8:15, இவர் 8:30. 2வது சந்தர்ப்பத்தில் இவர் 10 மணியா இருக்க, இவர் 10:15, இவர் 10:25. இப்ப இதுல இருந்து இது 2 மணித்தியாலம் கூடுது, இங்க இருந்து இங்க 2 மணித்தியாலம் கூடுது. இந்த கடிகாரத்தை 8:30 இருந்து இங்க 2 மணித்தியாலம் கூடையில 8:30 9:30 10:30. எனவே இந்த கடிகாரம் காட்டுற நேரம் புல. அதே நேரத்தில் 8 மணி 8:15 15 நிமிஷம் முந்தி காட்டுது. 10 மணி 10:15. கேட்டகள் இதற்கேற்ப பிழையான முடிவு. குறைந்தபட்சம் 2 கடிகாரங்களையும் பிழையின்றி நேரத்தை காட்டுகின்றன. இந்த கடிகாரமும் இந்த கடிகாரமும் சரியான நேரத்தை தான் காட்டு. ஒரு கடிகாரத்தில் தொழிற்பாட்டில் மாத்திரம் குறைபாடு உள்ளது. 2 கடிகாரம் பிழை இல்லாம நேரத்தை காட்டும் என்றாடா ஒரே ஒரு கடிகாரத்துல தொழில்நுட்ப கோளாறு. அப்ப இதுல தொழில்நுட்ப கோளாறு இருக்க. அப்ப சரியான விட ஒரு கடிகாரம் மாத்திரம் சரியான நேரத்தை காட்டுகிறது. 2வது விட சரி. தமிழ வடிவா வாசிக்கவும். 12வது கேள்வி. 1 தொடக்கம் 15 என அடையாளமிடப்பட்ட அடிமட்டம் ஒன்று 3 துண்டுகளாக உடைந்து விட்டது. ஒரு துண்டில் காணப்பட்ட இலக்கங்களின் கூட்டுத்தொகை 40 ஆகும். மத்திய துண்டில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை 1 7 8 9 10 ஆகும். எனவே எஞ்சிய துண்டில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை யார்? முதலாவது செய்முறை 1 தொடக்கம் 15 வரை அடையாளம் என்றால் 15 வரையும் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகையை காண வேணும். 15 16 பெருக்குவோம். 5 6 30க்கு சைவர் எழுதி 3 மிச்சம். 6 6 3 9. கடைசி இலக்கத்துக்குள்ள சைவர். 1 5 5 1 1 கூட்டின வேண்டாம். 9 5 14க்கு 4 ஒரு மிச்சம் 240. அதாவது ஒரு எண்களின் கூட்டுத்தொகை 1 தொடக்கம் 8 வரை உள்ள எண்களின் கூட்டுத்தொகை என்றால் 8க்கு அடுத்த இலக்கத்தால பெருக்க வேணும். பெருக்கி வார விடைய 2ஆல பிரிக்க வேணும். 8 தொடக்கம் 17 வரையான இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்றால் 17க்கு அடுத்த இலக்கத்தால பெருக்கி போட்டு 2ஆல பிரிக்க வேணும். இப்ப 15 வரை உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை பார்க்க போறோம். 15க்கு அடுத்த இலக்கம் 16. 16 240. 240 என்ன செய்ய போறோம் என்றா 2ஆல பிரிக்க போறோம். பிரிக்க வேண்டாம். 1 2 2 சைவர். 4 கீழே இறங்கும். 4க்குள்ள 2 2 2 4 4 4 3 சைவர். சைவருக்குள்ள 2 சைவர். அப்போ 1 தொடக்கம் 15 வரை உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை 120 என்று கண்டுட்டோம். காண்றதுக்கு வழி என்ன? 1 தொடக்கம் என்று தந்தானே என்றால் அடுத்த இலக்கத்தால பெருக்கி 2ஆல பிரிக்க வேண்டும். மிக முக்கியமானது. ஞாபகத்துல வச்சு பிறகு வகுப்புல வச்சு கேள்வி கேட்க படிப்பிக்கல என்று சொல்றேன். இப்ப பார்க்க போற அதுல ஒரு துண்டுல காணப்பட்ட இலக்கங்களின் கூட்டுத்தொகை 40. மத்திய துண்டுல உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகையை பார்ப்போம். 1 7 8 9 10 கூட்டினா 10 9 19. 19ஓட 8 கூட்ட போறோம். 19 மட்டும் 27. 27ஓட கூட்ட போறோம். 34 ஒன்று 35. ஒரு துண்டின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 40.
மற்ற துண்டுகளை நாங்கள் கூட்டி பார்த்து நாங்கள் 35, 40ஓட 35 கூட்ட போறோம். கூட்டினா 75, 2 துண்டு. எங்களுக்கு மூன்றாவது துண்டு கேட்டது. மொத்த நீளம் வந்து 120, மொத்த கூட்டுத்தொகை 120. ஒரு துண்டு 40 என்று தந்து இருக்குது. மற்ற துண்டு 35 என்று துண்டுகள இலக்கங்களை கூட்டி கண்டிருக்கிறோம். ரெண்டையும் கூட்டினா 75, 40, 120 இருந்து 75 கழிச்சமே என்றால் மூன்றாவது துண்டின் கூட்டுத்தொகை வரும். சைவர்ல 5 போகாது, 10ல 5 போனா 5, 1ல இருந்து 7 போகாது, 11ல இருந்து 7 போனா 4. எனவே கேட்ட கேள்வி எஞ்சிய துண்டின் நீளம் 45. மிக மிக முக்கியமான கேள்வி, வடிவா பார்த்தது. 13வது கேள்வி. கீழே தரப்பட்டுள்ள 2 உருக்களும் ஊடுகாட்டும் தாள் 2இல் வரையப்பட்டுள்ளன. ஊடுகாட்டும் தாள் என்றால் கண்ணாடித்தாள் அல்லது பொலித்தீன் தாள் 2ல வரையப்பட்டிருக்குது. சொற்கள கவனி. ஊடுகாட்டும் தாள், கண்ணாடித்தாள், பொலித்தீன் தாள் வரையப்பட்டுள்ளன. 2 உருக்களும் ஓ அடையாளத்தை ஒன்றன் மீது ஒன்றாக அமையுமாறு ஒரு தாளின் மீது மற்ற தாளை வைத்தால் கிடைக்கும் உரு. பார்க்க போறோம். இதுதான் முதலாவது. இப்ப இதுல நான் மற்ற கொண்டு வைக்க போறேன். இந்த வட்டத்துக்கு மேல இந்த வட்டத்தை வைக்கிறேன். அடுத்தது பார்க்க போறேன் 2 கோடு. அப்ப அந்த கோட்டில் ஒரு கோடு இதுக்கு மேலேயே வரும், மற்ற கோடு இதுல வரும். அடுத்தது செட். செட் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னா தலைகீழா வருது. செட் வந்து எப்படி வருது? தலைகீழா வரப்போகுது. தலைகீழா செட் வந்து இஞ்சாலி பக்கத்துல இருந்து வருது. இஞ்சாலி பக்கத்துல இருந்து வரைக்க வந்து இவர் 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 இப்படியே வந்து இப்படி வரப்போகுது. இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வருது செட். இப்படி வருது செட். அடுத்தது பார்க்க போறோம். 2 கோடு வருது. இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. அப்படி என்றா விட எத்தனையாவது வரப்போகுது? 2வது. ஊடு காட்டுறதால் என்றா என்னென்று ஞாபகத்தில் வச்சு. 14வது கேள்வி. 30 நாட்கள் மாத்திரம் உள்ள மாதத்தில் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையெனில் 22ஆம் தேதி என்ன கிழமை? இது நான் பல தடவை படிப்பிச்சுட்டேன் ராசா. 30 நாட்களை கொண்ட மாதம் என்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கேட்டது 22ஆம் தேதி, 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 15ஆம் தேதி, 22ஆம் தேதி, 29ஆம் தேதி. இவ்வளவும் ஒரே நாட்களாக இருக்கும். எனவே 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றால் 22ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வழி. இது வகுப்புல டச்சில் உள்ளவனுக்கு கிளியரா இருக்கும். அப்படி இல்லை என்றால் அடுத்த வழி 8ஆம் தேதி ஞாயிறு என்றா ஒரு வாரத்தில் 7 நாள், 8ஓட 7 கூட்டுவோம், 15ஆம் தேதி ஞாயிறு. ஏன் 7 கூட்டுறோம்? ஒரு வாரத்தில் 7 நாள். அடுத்த ஞாயிறு காண்றதுக்கு 15ஓட 7 கூட்டுவோம், கூட்டினவை என்றால் 22ஆம் தேதி ஞாயிறு. கேட்டது 8ஆம் தேதி ஞாயிறு என்றால் 22ஆம் தேதி ஞாயிறாக இருக்கு. அடுத்த கேள்வி 15வது கேள்வி. குமார், சேகர், வரன் ஆகிய மூவரும் நண்பர்களாக. குமார், சேகர், வரன் ஆகிய மூவரும் நண்பர்களாவர். அவர்கள் மூவரும் ஒரே இடத்தில் ஒன்றாக வேலை செய்பவர்கள். மூவரும் காலை 7 மணிக்கு வீட்டிலிருந்து செல்வார்கள், மாலை 7 மணிக்கு வீட்டிற்கு செல்வார்கள். ஏதோ ஒரு அவசர வேலை காரணமாக குமார் வீட்டில் இருந்து 1 மணி நேரம் கழித்து சென்றார். அப்ப குமார், சேகர், வரன் 3 பேரும் என்ன செய்கிறாங்க? காலம 7 மணிக்கு போறாங்க வேலைக்கு, திருப்பி 7 மணிக்கு வேலையாட வராங்க. காலம 7 மணியிலிருந்து பின்னேரம் 7 மணி வரையும் 12 மணித்தியாலம். அப்ப குமாரும் 12 மணித்தியாலம் வேலைத்தளத்தில் நிற்கிறார், சேகரும் 12 மணித்தியாலம் வேலைத்தளத்தில் நிற்பார். அடுத்தது வரனும் 12 மணித்தியாலம் வேலைத்தளத்தில் நிற்பார். அன்று ஏதோ அவசர வேலையாக வீட்டிலிருந்து குமார் வேலைக்கு 1 மணித்தியால நேரம் கழித்து சென்றான். அப்ப 12 மணித்தியாலம் வேலை செய்ய போறவன் 1 மணித்தியாலம் கழித்து போறானே என்றா 11 மணித்தியாலம் வேலை செய்வான். 1 மணி நேரம் கழித்து சென்றான். அதே போல சேகர் வேலையிலிருந்து வேலை முடியவும் 2 மணி நேரம் முன்பே வீட்டுக்கு சென்றான். சேகர் 2 மணித்தியாலத்துக்கு முதல்ல வீட்டுக்கு போறானே என்றா சேகர் அன்றைக்கு வேலை செய்தது 10 மணித்தியாலம்.
வீட்டுக்கு சென்றான். எனவே குமார் சேகர் வரன். அப்ப வரன் வந்து 12 மணித்தியார். எனவே குமார் சேகர் வரன் அங்கு வேலை செய்த மணி நேரங்கள் முறையே குமார் முதலாவது குமார் அப்ப 11 மணித்தியாலம், அடுத்தது சேகர் 10 மணித்தியாலம், அடுத்தது வரன் 12 மணித்தியாலம். முறையே என்றா ஒழுங்கா எழுதவன். சிம்பிளா விடையெழுக்கிற வழியப்ப குமார் சேகர் வரன் என்று போடு. ஒவ்வொருத்தரும் 12 மணித்தியாலம் தான் வேலைகிறாங்க. அன்றைக்கு குமார் 1 மணித்தியாலம் பிந்தி போறானே என்ற வேலையில 1 மணித்தியாலம் குறைய வேலைவான். சேகர் 2 மணித்தியாலம் முந்தி வாரானே என்றா அன்றைக்கு 2 மணித்தியாலம் குறைய வேலை செய்வான். அப்ப 12 2 கழிச்சா 10 மணி, 12 1 கழிச்சா 11 மணி, 12 மணி வேலை முடிச்சு. உருவில் தரப்பட்டுள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது? முக்கோணிகள் என்றால் 3 நேர்கோடுகளால் அடைக்கப்பட்ட ஒரு முக்கோணி. 3 நேர்கோடுகளால் அடைக்கப்பட்ட ஒரு முக்கோணி. அதன் அடிப்படையில் 16வது கேள்வி. ரைட். இது பார்க்க போறோம். ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் 1, இது 2 ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம், இது 3 ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம், இது 4 ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம், இது 5 ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம், இது 6 ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம், இது 7 ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம், இது 8 ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம். எல்லாத்தையும் சேர்த்த வேண்டாம் 9. அடுத்தது பார்க்க போறோம். 4ஐயும் 3ஐயும் சேர்த்தா ஒரு முக்கோணி. 4 3 10வது முக்கோணி. ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம். 5ஐயும் 6ஐயும் சேர்த்தா ஒரு முக்கோணி. 11வது முக்கோணி. ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம். அதே போல 1ஐயும் 4ஐயும் சேர்த்தா ஒரு முக்கோணி. ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம். 12வது முக்கோணி. அதே போல 2ஐயும் 3ஐயும் சேர்த்தா ஒரு முக்கோணி. 13வது. ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம். அதே போல பார்க்க போறோம். 4ஐயும் 5ஐயும் சேர்த்தா ஒரு முக்கோணி. ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம். 14வது. 3ஐயும் 6ஐயும் சேர்த்தா ஒரு முக்கோணி. ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம். 15வது. 3ஐயும் 6ஐயும் சேர்த்தா. அடுத்தது பார்க்க போறோம். 1 2 4 3 இவ்வளத்தையும் சேர்த்த ஒரு முக்கோணி. 1 2 4 3 16வது. அடுத்தது பார்க்க போறோம். 5 6 வந்துட்டு 16. ரைட். அடுத்தது பார்க்க போறோம். 1 4 5 8 இவ்வளத்தையும் சேர்க்க போறோம். இவ்வளத்தையும் சேர்த்து ஒரு முக்கோணி. 1 4 5 8 17வது. 17வது. அடுத்தது 2 3 6 8 2 3 6 7 இவ்வளத்தையும் சேர்த்தா ஒரு முக்கோணி. 18 முக்கோணி. அப்ப கேட்ட கேள்வி என்ன? தரப்பட்டுள்ள உருவில உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை 18ஆக காணப்படும். 17வது கேள்வி. வினாக்குறியிடப்பட்ட இடத்தில் வர வேண்டிய எண் யாது? வினாக்குறியிடப்பட்ட இடத்துல வர வேண்டிய எண் என்றா நடுவில் உள்ள எண்ணை தவிர சுத்தி வர உள்ள எண்ணை கூட்டு. முதலாவதுல வேற சுத்தி வர உள்ள எண் 3 2 1. 3 சக 2 சக 1. 3 2 5 5 3 6. அத திரும்ப அதாலேயே பெருக்கு. நடுவில் 36. அதே வேலைதான் அடுத்ததுக்கு செய்ய வேணும். 6 4 5. 6 4 10 5 15. 15 15 பெருக்கு. பெருக்கினீங்க 225 வரும். அப்ப மூன்றாவதுக்கும் அதே வேலைதான் செய்வேன். 4 3 2. 4 3 7 2 9. 9 இருக்க போற 9 9 81. வினாக்குறி இடப்பட்ட இடத்துல வர போறது 81. 18வது கேள்வி.
ஏ பி ஆகிய பாத்திரங்களில் உள்ள சீனியில் சரி பாதி வீதம் வெளியே எடுத்து அவை அப்பாத்திரங்கள் இரண்டிலும் மாறியிடப்பட்டன. இப்பொழுது ஏயில் உள்ள சீனியின் அளவானது பியில் உள்ள சீனியின் அளவிலும் ரெண்டும் வந்து வேற வேற அளவான பாத்திரம் என்று வைக்கிறா. கொஞ்சம் பெருசாக்குறேன். இதுலயும் சீனி இருக்குது, ஏ சீனி, சீனி, இதுல பி சீனி. இதுல 8 கிலோ சீனி இருக்குது, இதுல 12 கிலோ சீனி இருக்குது. கேள்வியை கவனி. ஏபி ஆகிய பாத்திரங்கள் உள்ள சீனி சரி பாதி வீதம் வெளியே எடுத்து ஏயில இருந்து சரி பாதி வெளியே எடுக்கிற வேண்டாம் 4 கிலோ வெளியே எடுக்க போறோம். இங்க இருந்து சரி பாதி வெளியே எடுக்க போற வேண்டாம் 6 கிலோ வெளியே எடுக்க போறோம். இப்ப ஏக்குள்ள உள்ள சீனியின் அளவு வந்து 4 கிலோ. இப்ப பியில உள்ள சீனியின் அளவு வந்து 6 கிலோ. 6 கிலோ வெளியால எடுத்துட்டோம். இப்ப என்ன செய்யப்படுதாம்? இப்பொழுது ஏயில உள்ள சீனியின் அளவு பி எடுத்து அப்பாது இரண்டிலும் மாறியிடப்பட்டன. இப்ப பியில உள்ள சீனி வந்து ஏக்கு விடப்படுது, ஏன்னா இங்க 6 கிலோ வரும். ஏயில உள்ள சீனி வந்து இங்க இடப்படுது, ஏன்னா இங்க 4 கிலோ வரும். இப்ப 6ஐயும் 4ஐயும் கூட்டினா ஏயில 10 கிலோ, இங்க 6ஐயும் 4ஐயும் கூட்டினா பியிலையும் 10 கிலோ. கேள்வி என்ன கேட்டிருக்குது? மாறியிடப்பட்டது. இப்பொழுது பாத்திரம் ஏயின் சீனியின் அளவானது பாத்திரம் பி உள்ள சீனியின் அளவிலும் மிக கூடுதலானது மிக குறைவானது சமனானது. இப்ப ஏயிலையும் 10 கிலோ, பியிலையும் 10 கிலோ விட சமனானது. நுட்பங்களை விளங்கிக் கொள்ளும். 19வது கேள்வி. ஒரு அலுவலகத்தில் பணிபுரியும் கமலன் என்பவன் 4 நாட்கள் வேலை செய்தால் 1 நாள் விடுமுறை கிடைக்கும். கீதா என்பவள் 3 நாட்கள் வேலை செய்தால் 1 நாள் விடுமுறை கிடைக்கும். 19வது கேள்வி. 4 நாட்கள் வேலை செய்தால் 1 நாள் விடுமுறை கிடைக்கும் கமலனுக்கு. கமலன் என்ற 5ஆம் நாள் விடுமுறை. கீதா என்பவள் 3 நாட்கள் வேலை செய்தால் 1 நாள் விடுமுறை கிடைக்கும். கீதாவுக்கு 4ஆம் நாள் விடுமுறை. 4 நாள் வேலை செய்தால் 1 நாள் விடுமுறை என்றால் 5ஆம் நாள் விடுமுறை. 3 நாள் வேலை செய்தால் 1 நாள் விடுமுறை என்றால் 4ஆம் நாள் விடுமுறை கிடைக்கும். இருவருக்கும் ஜனவரி 2ஆம் தேதி ஒருமித்து விடுமுறை கிடைத்தது. தை 2ஆம் தேதி ஒருமித்து விடுமுறை கிடைத்தது. அடுத்த தடவை ஒருமித்து விடுமுறை கிடைக்கும் தேதி. அப்ப 5க்கு 4க்கு செய்ய வேண்டிய வேலை போமாஸ். 5ஆம் நாள் லீவு, 4ஆம் நாள் லீவு வேண்டா. 2ஆல விரிப்பம் 5 2 போமாசி படிப்பிச்சுட்டேன். 2ஆல விரிப்பம் 5 1 5ஆல விரிப்பம் 1 1 2 10 பைக்கு 2 20. 20ஆம் நாள் 2 பேருக்கும் ஒரு வித்தினி விடுமுறை கிடைக்கும். 2ஆம் தேதியோட 20 கூட்ட போறோம். 20 2 22ஆம் தேதி 1வது விடுமுறை. அப்ப விட ஜனவரி 22ஆம் தேதி முதலாவது விட. எவ்வளவு சிம்பிளான கேள்வி. கேள்வியில உள்ள நுட்பத்தை படி, விளக்கத்தை படி, படிமுறை எழுத தேவையில நேரமும் மிச்சம். அடுத்த கேள்விக்குள்ள பார்க்க போறாய். கவிதா, ஹம்சி, தர்சி, அனுசா. 20வது கேள்வி. அனுசா, மயூரி ஆகிய 6 பேரும் வட்ட மேசை ஒன்றில் சம இடைவெளியில் அமர்ந்துள்ளனர். இப்ப பார்க்க போற வட்ட மேசையில சம இடைவெளியில் அமர்ந்திருக்கிறாங்க. 1 2 3 4 5 6. கரீனா கவிதாவிற்கு வலது புறத்திலும். இதுல பார்க்க போறோம். இதுல கரீனா ஆண்டு போடுறன். இப்படித்தான மேசையில பார்க்க போறான். கரீனா கவிதாவிற்கு வலது புறத்திலே மண்ட. இதுல கவிதா. கவிதா இப்படி இருந்தா தான் கரீனா வலது புறத்திலே இதுல இருப்பார். வலது புறத்திலும். தர்சி கவிதாவிற்கு இடது புறத்திலும். தர்சி வந்து கவிதாவிற்கு இடதுபுறம். அப்ப இதுல வரப்போறது தர்சி. தர்சி கவிதாவிற்கு இடதுபுறத்திலும். தர்சி கவிதாவிற்கு இடதுபுறத்திலும் கவிதாவின் அருகில் அமர்ந்துள்ளார். மயூரி அனுசாவிற்கு அருகில் அமர்ந்துள்ள போதிலும் மயூரி வந்து மயூரி பக்கத்தில் இருக்கிறாள் அனுசா. அனுசாவுக்கு அருகில் அமர்ந்துள்ள போதிலும் தர்சிக்கு நேர் எதிராக அமரவில்லை.
தர்சிக்கு நேர் எதிராக, நேர் எதிரண்டா இங்க வரப்போகுது. இவர் நேர் எதிர் ஒன்று ரெண்டு மூன்று, இவருக்கு இவர் நேர் எதிர், இவருக்கு இவர் நேர் எதிர். அப்ப சொல்லப்பட்டது என்னவா? மயூரி அனுசாவிக்கு அருகில் அமர்ந்துள்ள போதிலும் தர்சிக்கு நேர் எதிராக அமரவில்லை. அப்ப இதுல யார் வரப்பாட்டால்? மயூரி வரமாட்டாள். மயூரி அனுசாவிக்கு அருகில் அமர்ந்துள்ள போதிலும் தர்சிக்கு நேர் எதிராக அமரவில்லை. கரீனா கம்சிக்கு எதிராக அமர்ந்துள்ளாள். கரீனா வந்து கம்சிக்கு எதிராக. அப்ப இதுல கம்சி, இதுல மயூரியும் அனுசாவும் பெற போறது இந்த ரெண்டு சீட்டிலை. அதுல மயூரி அனுசாவிற்கு அருகில் அமர்ந்துள்ள போது தர்சிக்கு நேர் எதிராக அமரவில்லை என்றா கட்டாயம் இதுல மயூரி, இதுல அனுசா. கேட்ட கேள்வி, கவிதாவிற்கு நேர் எதிரே அமர்ந்துள்ளவர். இதுதான் கவிதா. நேர் எதிர் அமர்ந்துள்ளவர் மயூரி. மூன்றாவது விடு. கேள்வி வந்தா படத்தை பார்த்து போட்டி ஏண்டா விட தண்ட பாட்டுல வரும். பார், இவ்வளவு நேரத்துல 20 கேள்வி விளங்கப்படுத்தி இருக்கிறேன். விளங்கப்படுத்துறதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்குது என்றா ராசா, நீ வாசித்து செய்யறதுக்கு இதை விட குறைய நேரம் தான் எடுக்கு.